திருநாவுக்கரசர் அவருக்கு சூளை நோய் வந்துச்சா? எப்படிப்பட்ட சூளை நோய்? குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் குற்றாயினவார் யமனே உள்ள நின்னு அப்படி குத்துற மாதிரி இருந்துச்சான். அவர் எழுதின பாட்டை நீங்க பாக்கணும். கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கேல் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது எனது வயிற்று நகம்படிய குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடிலத்து வீரட்டான துறை அம்மன். கொடலை அப்படி புரட்டி போடுற மாதிரி ஒரு வலி. இப்ப துடிச்சு போய் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். கரெக்டுங்களா? இந்த பாட்டை நாம சொன்னாவே நம்ம குடலே வலிக்கிற மாதிரி இல்ல, அந்த வலி போற மாதிரி தான் நமக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல். அப்ப அவ்வளவு வலி அவருக்கு இருந்திருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப வலியினால் துடித்தவர் தானே இந்த திருநாவுக்கரசர். இப்ப வலி வந்தா தாங்க மாட்டார், வயிற்றுல வலி வந்தா தாங்க மாட்டார். இப்ப இந்த பல்லவரசன் என்ன செய்தான், அவருக்கு ஆழகால விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தான். உலகத்துல இருக்கிற எல்லா விஷத்தையும் கொண்டு வந்து ஒரு கிண்ணத்துல கொண்டு வந்து அவர் கையில கொடுத்தான். வாங்கி அப்படி மனுஷன் குடிச்சிட்டு என்ன சொன்னாரு, அமிர்தம் மாதிரி இனிக்குதுன்னாரு. எப்படி இனிக்குது நான் சொல்லிங்க, அவர் பாடலே சொல்றார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்சலு தோதினாலும் அறநேரி காண்பதாகும் வண்ணஞ்சை பார்ச்சோராக்கி வழக்கிலாத அமனர் தந்த நஞ்சு அமுதாக்கு வித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. அமுதமா இருக்குதுன்ட்டார். சரிடா, என்னப்பா இவர் நஞ்சு கொடுத்தா அமிர்தம்ங்கிறாரேன்னு தூக்கிட்டு போய் சுண்ணாம்பு கலவாயில போட்டாங்க. என்ன எதுல போட்டாங்க? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு இல்ல, நீழலே. அப்படியே குளிரா, அப்படியே குளிர்தான். எது? சுண்ணாம்பு கலவாய். கொதிக்குமா குளிருமா? ஆனா குளிருது. கல்லுல கட்டி கடல்ல போட்டான். கல் என்ன ஆயிடுச்சு? சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் நற்றுணை யாவது நமச்சிவார். கல்லு தெப்பமா மாறி மிதந்துருச்சு. யானையை விட்டு மிதிக்க சொல்லு, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. இந்த வரலாறு எல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், வயித்த வலிச்சது இல்ல, வயித்த வலிச்சா துடிக்கிற ஒரு மனிதன் ஆழகால விஷம் வந்த போது ஏன் துடிக்கவில்லை? கல்லிலே கட்டி கடலிலே போட்ட போது ஏன் துடிக்கவில்லை? சுண்ணாம்பு கலவாயிலே போட்ட போது ஏன் துடிக்கவில்லை? யானை வந்து மிதிக்க வந்த போது ஏன் துடிக்கவில்லை? இவர் ஏற்கனவே வலிக்கு துடிக்காதவரா இருந்தா நாம நம்பலாம் இல்லையா? வலி வந்தால் துடிக்கின்ற ஒருவர் இத்தனை வலிகள் வந்த போது ஏன் துடிக்கவில்லை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். முதலிலே தனக்கு வயிற்று வலி வந்த போது நமச்சிவாயம் உள்ளே இல்லை, மற்றவையெல்லாம் வருகிற போது நமச்சிவாயம் உள்ளே இருந்தது, அதனால் வலி தெரியவில்லை. அப்ப இறைவனை கொண்டு வந்து இதய சிம்மாசனத்திலே நீங்கள் உட்கார வைத்து விட்டால் உங்களுடைய வலிகளை அவன் வாங்கிக் கொள்வான். வலி வராதுன்னா கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க கர்மாவை யாராலையும் தீர்க்க முடியாது. 10 நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டா தீந்துருமா? எல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா தீர்றதுக்கு வழி இருக்கு. என்னங்க இப்படியும் சொல்றீங்க அப்படியும் சொல்றீங்க, இப்படி சொன்னா எப்படி என்ன ஆகிறது? நான் அதுக்கு சொல்றேன், இதுக்கு ஒரு நல்ல டெக்னிக் இருக்கு, இதுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்லைன்னா அடுத்த வருஷம் வந்து சொல்லிட்டுமா? எப்படிங்கய்யா? ஏன்னா இப்பயே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். அந்த பாதை இதுதான். நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் காசா வச்சிருக்கீங்கன்னு வைங்க. 10,000 ரூபாய் உங்ககிட்ட பணம் இருக்கு. இந்த 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் காசா வச்சிருந்தீங்கன்னா ஒரு மூட்டையை தூக்கிட்டு இப்படி போனீங்கன்னா அது சுமையா இருக்குமா இல்ல சுகமா இருக்குமா? சுமையாக இருக்கும். உங்களுக்கு 10,000 ரூபாய் வேணும், அத நீங்க தான் சுமந்தாகணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை சுமக்கணுங்கிறதா உங்க கர்மா, உங்களுடைய பாவ வினை. சரிங்களா? இந்த வினை போகணும் அப்படின்னு சொன்னா நேரா எப்பா வருவார நிகழ்ச்சியில வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா கிட்ட 10,000 ரூபாய் 1 ரூபாய் காசை கொடுத்துட்டு 500 ரூபாய் நோட்டு 20 நோட்டை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்க கர்ம வினை போயிடும். அவ்வளவுதான் விஷயம். ரூபாய் நோட்டா மாத்திக்கிட்டீங்கன்னா கையில வச்சிருக்கிற அந்த 10,000 ரூபாய் பணம் இப்ப கனமா இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? இப்ப எப்படி உங்கள் கர்ம வினையை நீங்கள் சுமக்க வேண்டும் என்பதிலிருந்து இறைவனால் கூட மாற்ற முடியாது. ஆனால் அந்த கர்ம வினைகளை சுமக்கின்ற, ஏன்னா பாம்பனடிகள் சொல்கிறார்,
பெரியவா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? யாரும் யாருடைய கர்ம வினையை மாற்ற முடியாது. மாற்றுவதற்குரியவன் யார் என்றால் இறைவன். எப்படி மாற்றி தருவான்? லகுவாக மாற்றி தருவான். அவ்வளவுதான், எளிமையாக மாற்றி தருவான். அதற்கான பாதை இருக்கிறது. வா என்று இறைவனை நோக்கி யார் அழைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வள்ளலார் அழைக்கிறார். வாப்பா, எங்கே வா? என்னை நோக்கி வா. யாரை நோக்கி வா? இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை நோக்கி வா. நான் ஆணையிடுகிறேன், நான் சத்தியம் செய்கிறேன். வள்ளலார் சொல்றார், நான் சத்தியம் செய்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நம்மளை எல்லாம் பார்த்து அவர் சொல்றார், உங்களுக்கு இறப்புன்னு ஒண்ணு வரப்போகுதே, மரணம்னு ஒண்ணு நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களே, இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்துடுவதற்கு ஒரு வழி இருக்கிறதே, அந்த பாதையை நான் காட்டுகிறேன், வாருங்கள். அதற்கு என்ன பாதை? ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு என்ன பாதை? சத்திய தர்ம சாலை. அதற்கு என்ன வழி இருக்கிறது? வாருங்கள், நான் காட்டுகிறேன். அதுதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி என்று சொல்லக்கூடிய மூலமந்திரம், மகா மந்திரம். அதுதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. ஏங்க, தீப்பந்தம் பிடித்துக் கொண்டிருந்தவனை தீபமேற்ற வைத்தவர் வள்ளலார், மறந்துடாதீங்க. தீப்பந்தம் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை தீபமேற்ற வைத்தவர் வள்ளலார். அது மட்டுமல்ல, தீபாராதனை செய்தவர்களை தீபத்தையே ஆராதனை செய்ய வைத்தவர் வள்ளலார். தீபாராதனை செய்தவர்களை தீபத்தையே ஆராதனை செய்ய வைத்தவர் யார் என்று சொன்னால் அவர்தான் வள்ளலார். நீங்க இறைவனை நோக்கி நீங்கள் உங்களிடத்திலே கருணை இருக்கும் என்று சொன்னால் ஒண்ணு இல்ல. இறைவன் என்ன செய்தாராம்? ஒரு லிஸ்ட் எடுத்தாராம். என்னப்பா லிஸ்ட் அப்படின்னா, என்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்கள், நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு 2 லிஸ்ட் எடுத்தாராம். அந்த லிஸ்ட் எடுத்தா, என்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னடா வழினா, போய் பக்தி செலுத்துறவன், கடவுள் கோவிலை நோக்கி நாள்தோறும் போய் பாத யாத்திரை சென்று இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள் எல்லோருமே எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவனை நினைக்கிறவர்களுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். இறைவன் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறான்ங்கிற பட்டியலில் யார் இருக்கிறாங்க தெரியுமா? கடவுளை கும்பிடுபவன் அல்ல, ஏழைகளை நோக்கி எவன் ஒருவன் போய் கொண்டிருக்கிறானோ அவனுடைய பட்டியல் தான் அவன் வச்சிருக்க பட்டியல்ல இருக்கு. அவர்களை நோக்கி செல்லுங்கள். யாரை நோக்கி செல்லுங்கள்? இல்லாதவர்களை நோக்கி செல்லுங்கள். அதனால்தான் அவர் யாரெல்லாம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன்னு சொன்னதற்கு காரணமே அதுதான்.